மாசம் வந்து எனக்கு 20 கோடி பிசினஸ் ஆகுதோ இல்லையோ 15 கோடி salary போகணும், 5 கோடி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியா எடுத்து வைக்கணும். பேண்டமிக்ல எவ்வளவு ஒரு சேலஞ்சிங். எல்லாம் தூங்குவாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் தூங்குவாங்க, நான் தூங்காம யோசிச்சேன். நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு. நம்ம சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு? எங்க சிஓக்கு குரூப் கால் ஜூம் கால்ல போட்டு, சார் நம்ம salary போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலாம்னாரு. இல்ல நீங்க salary போட்டே ஆகணும், கொடுத்துருங்க. சார் கையில பணமே இல்லைன்னு. இல்ல நான் பேங்க்ல பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோம்னு லோனை வாங்கி அந்த ஒரு 3 மாசம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டா போக மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லாரும் கொடுத்துட்டோம். எம்டியா நிக்கிறோம். எப்படி பிசினஸ் பண்றதுன்னு நைட்ல உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம கடைக்கு கஸ்டமர் நம்மளை தேடி வர முடியல, ஆனா எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸ் வந்துடும், நாங்க அதெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்ல வந்து அடுத்த நாள் சிஓட்ட இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கோ அவங்க எல்லாம் லைன்ல எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங். அந்த ஹோல் நைட்டு தூங்காம டிசைன் பண்ணேன். அப்புறம் தம்பி, நம்ம ஏன் வந்து கஸ்டமரை வர வைக்கணும், நீங்க எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளவு பெர்சன்டேஜ், அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம், அந்த செக்ரட்டரி இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, வந்து தோத்துருங்க, நீங்க கையில இருந்து லூஸ் பண்ணுங்க. இப்ப காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பிரான்ச்லயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆயிடுச்சு. எங்க சிஓ எப்படி சார் யோசிச்சிங்க? இல்லை அதை கொஞ்சம் மண்டபத்தில் வாடகைக்கு வாங்கினோம் சார். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணோம், பி காம், ஃபோக்கஸ். அந்த 2 வார்த்தை என் டேபிளில் எழுதி வச்சுருப்பேன். அமைதியாக, உறுதியாக நம்ம எதை யோசித்தாலும் கண்டிப்பாக வரலாம். அது மாதிரி தான் கோவிலில் நாங்கள் ஜெயிச்சோம். மாதம் வந்து எனக்கு 20 கோடி பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ 15 கோடி salary போகணும், 5 கோடி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். பேண்டமிக்ல எவ்வளோ ஒரு சேலஞ்சிங். எல்லாம் தூங்குவாங்க, எங்க வீட்டில் எல்லாரும் தூங்குவாங்க, நான் தூங்காம யோசிச்சேன். நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு. நம்ம சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கு? எங்க சிஓக்கு குரூப் கால் ஜூம் கால்ல போட்டு, சார் நம்ம salary போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலாம்னாரு. இல்ல நீங்க salary போட்டே ஆகணும், கொடுத்துருங்க. சார் கையில பணமே இல்லைன்னு. இல்ல நான் பேங்க்ல பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோம்னு லோனை வாங்கி அந்த ஒரு 3 மாசம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டா போக மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லாரும் கொடுத்துட்டோம். எம்டியா நிக்கிறோம்.